ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பூங்குழலி தன்னுடைய காதலர்களை வந்தியத்தேவனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள். ஒரு பிரம்மாண்டமான கரிய இருள் நிறங்கொண்ட ராட்சதன், தனியாக தலை ஒன்று இல்லாமல் வயிற்றிலேயே வாய்கொண்ட கபந்தனைப் போன்ற ராட்சதன். ஆனால் அவன் வயிற்றில் ஒரு வாய் அல்ல, அநேக வாய்கள். அந்த வாய்களை அவன் அடிக்கடி திறந்து மூடினான். திறக்கும்போது வயிற்றிலிருந்து தீயின் ஜுவாலை வாய்களின் வழியாக வெளியே வந்தது, மூடும்போது மறைந்தது. இந்த கொள்ளிவாய் பிசாசுகள்தான் என் காதலர்கள். இவர்களை பார்த்து சல்லாபம் செய்வதற்குத்தான் நள்ளிரவில் இந்த இடத்துக்கு நான் வருகிறேன் என்றாள். இந்த பெண்ணுக்கு நன்றாக பித்து பிடித்திருக்கிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. இவளுடைய உதவியைக் கொண்டு இலங்கைக்கு போகிறது நடக்கிற காரியமா? இவ்வாறு வந்தியத்தேவன் எண்ணினான். அவனுடைய உள்மனத்திலிருந்து வேறு ஏதோ ஒரு எண்ணம் வெளிவர போராடி கொண்டிருந்தது. அது என்ன? இந்த கொள்ளிவாய் பிசாசுகளைப் பற்றிய ஏதோ ஒரு விஷயம்தான். உன்னுடைய சிநேகிதன் சேந்தன் அமுதனால் இத்தகைய காதலர்களோடு போட்டி போட முடியுமா என்று பூங்குழலி கூறியது கிணற்றுக்குள்ளே இருந்து வரும் குரலைப் போல கேட்டது. ஏனென்றால் அவனுடைய உள்ளம் அப்போது எதையோ ஞாபகப்படுத்திக் கொள்ள முயன்று கொண்டிருந்தது. கடைசியில் ஒரு பெரிய போராட்டம் மனத்திற்குள்ளேதான் இதோ ஞாபகம் வந்துவிட்டது. கந்தகம் கலந்த பூமி பிரதேசங்களில் தண்ணீர் வெகுகாலம் தேங்கி நின்று சதுப்பு நிலமானால் அத்தகைய இடங்களில் இரவில் இந்த மாதிரி தோற்றங்கள் ஏற்படும். பூமிக்குள்ளே இருந்து கந்தகம் கலந்த வாயு வெளியில் வரும்போது நெருப்பு பிழம்பு வருவது போல இருக்கும். சில சமயம் நீடித்து நிற்கும், சில சமயம் குப் குப் என்று தோன்றி மறையும். இந்த இயற்கை தோற்றத்தைக் கண்டு அறியாத மக்கள் பயப்படுவார்கள். கொள்ளிவாய் பிசாசு என்று பயங்கர பெயர் கொடுத்து பீதி அடைவார்கள். இப்படி பெரியோர் சொல்லி அவன் கேள்விப்பட்டிருந்தது ஞாபகத்துக்கு வந்தது. பிறகு அவனுடைய அறிவுக்கும் பயத்துக்கும் போர் நடந்தது. அறிவு வெற்றி பெற்றது. ஆனால் அதையெல்லாம் இந்த சமயம் இந்த பிரமை பிடித்த பெண்ணிடம் சொல்லி பயனில்லை. எப்படியாவது அவளுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அழைத்து கொண்டு போய்விட வேண்டியதுதான். பெண்ணே, உன் காதலர்கள் எங்கும் போய்விட மாட்டார்கள், இங்கேதான் இருப்பார்கள். நாளைக்கும் அவர்களை வந்து பார்க்கலாமல்லவா? வீட்டுக்கு போகலாம், வா என்றான். அதற்கு பூங்குழலி மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. விம்மி அழத் தொடங்கினாள். இது என்ன தொல்லை என்று வந்தியத்தேவன் எண்ணினான். பின்னர் சற்று நேரம் சும்மா இருந்தான். பெண்ணே, நாம் போகலாமா என்று மீண்டும் கேட்டான். விம்மல் நிற்கவில்லை. வந்தியத்தேவனுக்கு அலுத்து போய்விட்டது. சரி, உன் இஷ்டம் போல் செய், எனக்கு தூக்கம் வருகிறது, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு இறங்கத் தொடங்கினான். பூங்குழலி உடனே விம்மலை நிறுத்தினாள். மேட்டிலிருந்து இறங்கத் தொடங்கினாள். நாலே பாய்ச்சலில் வந்தியத்தேவனுக்கு முன்னால் கீழே போய் நின்றாள். வந்தியத்தேவன் ஓடிப்போய் அவளை பிடித்தான். இருவரும் கலங்கரை விளக்கை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். இந்த பித்து பிடித்த பெண்ணை நம்பி படகில் ஏறுவதாவது, கடலை கடப்பதாவது, ஆனாலும் வேறு வழி இல்லை என்று தெரிகிறதே. ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லி சிநேகம் செய்து கொள்ள பார்க்கலாமா? வானில் வால் நட்சத்திரம் தோன்றுகிறதே, அதை பற்றி உன் கருத்து என்ன என்று பூங்குழலி கேட்டாள். என் கருத்து ஒன்றுமில்லை, வால் நட்சத்திரம் தோன்றுகிறது, அவ்வளவுதான் என்றான் வந்தியத்தேவன். வால் நட்சத்திரம் வானில் தோன்றினால் பூமியில் பெரிய கேடுகள் விளையும் என்று சொல்லுகிறார்களே, அப்படி சிலர் சொல்லுகிறார்கள். நீ என்ன சொல்லுகிறாய்? நான் ஜோதிட சாஸ்திரம் படித்ததில்லை. ஜனங்கள் அப்படி சொல்லிக் கொள்வதுதான் எனக்கு தெரியும். சற்று நேரம் மௌனமாக நடந்தார்கள். பிறகு பூங்குழலி, சக்கரவர்த்திக்கு உடம்பு சுகமில்லை என்று சொல்லுகிறார்களே, அது உண்மைதானா என்றாள். இவள் அவ்வளவு பித்துக்குளி பெண்ணல்ல என்று வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டான். கொஞ்சம் அவனுக்கு நம்பிக்கை பிறந்தது.
அஹ், நானே என் கண்ணால் பார்த்தேன். சக்கரவர்த்தி படுத்த படுக்கையாய் கிடக்கிறார். 2 கால்களிலுமே உணர்ச்சியே கிடையாது. ஓரடி கூட எடுத்து வைக்க முடியாது. அவரை குணப்படுத்த மூலிகை கொண்டு வரத்தானே நான் வந்திருக்கிறேன். பெண்ணே, எனக்கு நீ ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டான். அதற்கு மறுமொழி சொல்லாமல், சக்கரவர்த்தி அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டார், சீக்கிரத்தில் இறந்து போய் விடுவார் என்று சொல்லுகிறார்களே, அது உண்மையா என்று கேட்டாள் பூங்குழலி. நீ இந்த சமயம் உதவி செய்யாவிட்டால் அப்படி நடந்தாலும் நடந்துவிடும். இலங்கையில் ஓர் அபூர்வ சஞ்சீவி மூலிகை இருக்கிறதாம். அதை கொண்டு வந்தால் சக்கரவர்த்தி பிழைத்துக் கொள்வாராம். நீ படகு தள்ளி கொண்டு இலங்கைக்கு வருவாயா? சக்கரவர்த்தி ஒருவேளை இறந்து போனால் அடுத்தபடி யார் பட்டத்துக்கு வருவார்கள் என்று பூங்குழலி கேட்டது வந்தியத்தேவனை தூக்கி வாரி போட்டது. பெண்ணே, எனக்கும் உனக்கும் அதை பற்றி என்ன? யார் பட்டத்துக்கு வந்தால் நமக்கு என்ன கவலை? ஏன் கவலை இல்லை? நீயும் நானும் இந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் அல்லவா? இந்த பெண் பித்து பிடித்தவளே அல்ல. இவளிடம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். இவளுடைய விசித்திரமான செயல்களுக்கு வேறு காரணம் இருக்கக்கூடும். ஏன் பேசாமல் இருக்கிறாய்? அடுத்த பட்டத்துக்கு யார் வருவார்கள் என்று பூங்குழலி மீண்டும் கேட்டாள். ஆதித்த கரிகாலருக்குத்தான் யுவராஜா பட்டம் கட்டியிருக்கிறது. அவர்தான் நியாயமாக அடுத்த பட்டத்துக்கு வர வேண்டும். மதுராந்தகர், அவருக்கு உரிமை ஒன்றுமில்லையா? அவர்தான் ராஜ்யம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரே. முன்னே அப்படி சொன்னார், இப்போது ராஜ்யம் வேண்டும் என்று சொல்லுகிறாராமே. அவர் சொன்னால் போதுமா? பிரஜைகள் எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டாமா? பெரிய மனிதர்கள் பலர் அவர் கட்சியில் இருக்கிறார்களாமே. அப்படித்தான் நானும் கேள்விப்பட்டேன். இவ்வளவும் உன் காது வரையில் வந்து எட்டியிருப்பதை நினைத்தால் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. சுந்தர சோழர் திடீரென்று இறந்து போனால் என்ன ஆகும்? தேசமெல்லாம் பெருங்குழப்பமாகிவிடும். அதை தடுப்பதற்காகத்தான் உன் உதவி இப்போது தேவையாயிருக்கிறது. நான் என்ன உதவி செய்ய முடியும்? முன்னமேயே சொன்னேனே, நான் அவசரமாக மூலிகையை கொண்டு வர இலங்கை தீவுக்கு போக வேண்டும். அதற்கு நீ படகு வலித்து கொண்டு வர வேண்டும். என்னை எதற்காக அழைக்கிறாய்? ஒரு பெண் பிள்ளையை படகு தள்ளும்படி கேட்க வெட்கமா இல்லையா? வேறு யாரும் இல்லை என்று உன் தந்தை சொல்கிறார். உன் அண்ணன் கூட நேற்று போய்விட்டானாமே. அவன் போனால் என்ன? உனக்கு 2 கைகள், உன்னோட வந்தவனுக்கு 2 கைகள் இல்லையா? எங்களுக்கு படகு வலிக்க தெரியாதே. படகு வலிப்பது என்ன மந்திர வித்தையா? துடுப்பை பிடித்து வலித்தால் தானே படகு போகிறது. திசை தெரிய வேண்டுமல்லவா? நடுக்கடலில் திசை தெரியாமல் போய்விட்டால், நடுக்கடலில் திசை தெரியாவிட்டால் முழுகிச் சாகுங்கள். அதற்கு நான் என்ன செய்யட்டும்? கலங்கரை விளக்கின் அருகில் அவர்கள் வந்துவிட்டார்கள். வந்தியத்தேவனும் அத்துடன் பேச்சை நிறுத்திவிட விரும்பினான். மேலும் பேச்சை வளர்த்து பூங்குழலியின் மறுப்பை உறுதிப்படுத்திவிட அவன் விரும்பவில்லை. அவள் அவ்வளவு கண்டிப்பாக மறுமொழி சொன்ன போதிலும் அவளுடைய குரலும் பேச்சின் தோரணையும் அவனுடைய உள்ளத்தில் சிறியதொரு நம்பிக்கைச் சுடரை உண்டாக்கியிருந்தன. 2ஆம் முறை படுத்த பிறகு வெகுநேரம் வந்தியத்தேவனுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. ஏதேதோ எண்ணங்களினால் அவனுடைய உள்ளம் வெகுவாக குழம்பிக் கொண்டிருந்தது. 4ஆம் ஜாமத்தின் ஆரம்பத்திலேதான் தூங்கினான். தூக்கத்தில் வந்தியத்தேவன் கனவு கண்டான். பாய்மரம் விரித்த சிறிய படகில் பூங்குழலியும் அவனும் எதிரெதிராக அமர்ந்திருந்தார்கள். நாலாபுறமும் கடல், எங்கு நோக்கினாலும் ஜலம், இனிய பூங்காற்று. படகு காற்றில் மிதப்பது போல போய்க் கொண்டிருந்தது. பூங்குழலியின் முகம் அழகே வடிவமாகப் பொலிந்தது. சுருண்ட மயிர் நெற்றியில் ஊசலாடிக் கொண்டிருந்தது. சேலை தலைப்பு பறந்தது. எங்கே போகிறோம், எதற்காகப் போகிறோம் என்பதெல்லாம் வந்தியத்தேவனுக்கு மறந்து போய்விட்டது. பூங்குழலியுடன் படகில் போவதற்காகவே இத்தனை நாள் பிரயாணம் செய்து வந்ததாகத் தோன்றியது. ஒன்றே ஒன்று குறைவாக இருந்தது. அது என்ன? அது என்ன? பூங்குழலியின் பாட்டு. சேந்தன் அமுதன் சொல்லியிருந்தான் அல்லவா? பெண்ணே, உன் பவழவாயைத் திறந்து ஒரு பாட்டு பாட மாட்டாயா என்றான் வந்தியத்தேவன். என்ன சொன்னாய் என்று பூங்குழலி புன்னகையுடன் கேட்டாள். ஆஹா ஆஹா, அந்த புன்னகை 7 உலகமும் பெறாதா? உன் கனிவாயைத் திறந்து ஒரு கீதம் இசைக்க மாட்டாயா என்றேன். கீதம் இசைத்தால் எனக்கு என்ன தருவாய்? உன் அருகில் வந்து உன் அழகிய கன்னத்தில். பூங்குழலி உடனே தன் மடியிலிருந்து ஒரு கூரிய கத்தியை எடுத்துக்கொண்டாள். கத்தி பிடித்த கையை ஓங்கினாள். இதோ பார், இந்த பாய்மரத்துக்கு அப்பால்
ஒரு அணு அளவு நீ வந்தாலும் உன்னை இந்த கத்தியால் குத்தி விடுவேன். கடல் மீன்கள் மிக பசியோடு இருக்கின்றன என்றாள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். தஞ்சாவூர் பொக்கிஷ நிலவரையில தடம் தெரியாத இருட்டுல ஒளி சிந்தின மணிகளை காட்டினார். இங்க கோடிக்கரையில தீப்பிழம்புகளின் பயங்கர நடனத்துக்கு பின்னணியில கனாந்தகாரம். கதை இலக்கியத்தில கல்கியின் வர்ணனைகள், பெரிய மலைத்தொடரின் நெடிய சிகரங்கள். கோடிக்கரையைப் போல சதுப்பு நில பகுதிகளில் வெளிவர மீத்தேன் என்கிற வாயு இயல்பா எரியக்கூடியது. இதன் விளைவுதான் பயங்கர அழகோட அச்சத்தையும் மூற்ற தீப்பிழம்புகள். அறிவியற் கருத்துகள், உண்மைகள் பெரிய அளவுல தெரியாத காலத்துல இத பிசாசுகளின் ஆட்டம்னு மக்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியவங்க தந்த விளக்கத்தை நம்ம நண்பன் நினைவு கூர்ந்ததை கேட்டோம். சாயந்தரம்தான் சந்திச்ச ஒரு ஆணை நடுராத்திரியில தன்னை தொடர்ந்து வர சொல்லிட்டு அவன் வந்த பிறகு எதுக்காக தொடர்ந்து வந்தேன்னு கேட்டா அந்த பெண். நல்ல கேள்வி, நீதானே வர சொன்ன? எதுக்கு வர சொன்னேன் நினைவு இருக்குதா? நினைவு இல்லாம என்ன, உன் காதலர்களை காட்டுறதாக சொன்னியே, எங்க உன் காதலர்கள்? அதாவது வந்தியத்தேவனுடைய நினைவாற்றல சோதிக்கல, தன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு வரானான்னு பார்க்கறது ஒரு பக்கம். சேந்தன முதனை போல உன் காதலன்னு பெருமை அடிச்சுக்கிற ஆண் நள்ளிரவுல கொள்ளிவாய் பிசாசுகளை கண்டு அஞ்சாதவனாக இருக்கணும். உன்னை போல தைரியசாலியாயிருந்து துர்நோக்கத்தோட என்னை நெருங்குறவன் இதை விட பயங்கரமான காட்சிகளை பார்க்க வேண்டியிருக்கும். இது இன்னொரு பக்கம். மறைமுகமா இப்படி எச்சரிப்பதாகத்தான் தோணுது. இருக்கட்டும், வீட்டுக்கு போகலாம் வான்னு சொன்னதும் விம்மி அழக்காரணும். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன்னு நகர்ந்ததும் விம்மலை நிறுத்திட்டு வால் நட்சத்திரம், அது பண்ணக்கூடிய கேடுகள், சக்கரவர்த்தியின் உடல்நிலை, இப்படி அடுக்கடுகா கேட்டு அவனை திணற அடிக்கிறா பூங்குழலி. வீட்டை பத்தி பேசினா அழுகை, வெளிவிவகாரத்தை கேட்க ஆவல். சக்கரவர்த்திக்கு ஏதாவது நேர்ந்துட்டா அடுத்து பட்டம் யாருக்குன்னு சொல்ல முடியுமா? குழந்தை ஜோதிடரை கேட்டான் வல்லவரையன். அடுத்த பட்டம் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, நாம ஏன் அதை பத்தி கவலைப்படணும்? ஜோதிடரான சாமர்த்தியமான பதில். இப்போ பூங்குழலியே கேட்கறான் வந்தியத்தேவன். இலங்கையில இருக்கிற அபூர்வ மூலிகையை கொண்டு வந்தா சக்கரவர்த்தி பிழைச்சுக்கு வாரான், நீ படகு தள்ளிக்கிட்டு இலங்கைக்கு வருவியா? அவளுடைய பதிலை கேட்டு தூக்கி வாரி போடுது அவனுக்கு. சக்கரவர்த்தி ஒருவேளை இறந்து போனா அடுத்தபடி யார் பட்டத்துக்கு வருவாங்க? கொஞ்சம் எரிச்சலோட கேட்கறான். பெண்ணே, உனக்கு எனக்கும் அதை பத்தி என்ன? யார் பட்டத்துக்கு வந்தா நமக்கு என்ன கவலை? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.